எப்படின்னா இந்த இப்படி தான் குறுக்க. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு ஜெகன் ஜேர்னி. இன்றைக்கி நேற்று 2 நாள் லீவ் போட்டேன் கைஸ். அந்த இது என்னென்னு தெரில, ரொம்ப ரோடு குழி மேலமாக இருந்ததுனால என்னென்னு தெரில, ரொம்ப கழுத்தெல்லாம் பிடிச்சிக்கிச்சு. கழுத்தை எப்படி சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்விக்கிலாம் ரொம்ப இன்சென்டிவ் குறைச்சிட்டே போகிறாங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. 1070 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 930, 940 ரொம்ப இது பண்ணி ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் ஜொமேட்டோ ஓட்டலான்ட்டு இருக்கிறேன் கைஸ். ஜொமேட்டோ ஓட்டிட்டு ஜொமேட்டோ 2 நாள் ஓட்டலான்ட்டு இருக்கிறேன். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் ஓட்டலான்ட்டு இருக்கிறேன் கைஸ். சனி ஞாயிறு. இப்போ சனிக்கிழமை பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை நமக்கு 500 ரூபா தான் போட்டிருக்காங்க. 500 ரூபா போட்டிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் ஆஃபர் வரலை. எப்படி 700 ஆஃபர் இருக்கும். அதான் சனி ஞாயிறு ஓட்டலான்ட்டு இருக்கிறேன் கைஸ். சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா 700, சரி 750, ஒரு 550 ரூபாக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் 700, 750, 800, 8, 5, 1300 இன்சென்டிவ் மட்டும் வரும் கைஸ். என் டார்கெட்டுக்கு 200 போட்டோம்னா 5, 6 ரூபா டார்கெட் கைஸ். 2 நாளில் 6 ரூபா ஓட்டலான்ட்டு இருக்கிறேன். 7 ரூபா ஓட்டலாம், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு ஆன் பண்ணிடுறேன் கைஸ். 11 மணிக்கு ஆன் பண்ணிட்டேன்னா அப்படியே உங்களுக்கு ரெகுலராக ஓட்டிடுவேன். 11 மணிக்கு ஆன் பண்ணி பார்க்கலாம். அந்த நைட்டு 2 மணி 3 மணிக்கு ஓட்டுறேன். ஓட்டிட்டு எப்படி பே ஓட்டு வருது என்னதுன்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் ரூமுக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே மாற்றிக்கலாம் கைஸ். ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேறு போட்டு ஓட்டுங்கன்ட்டு இருக்கிறாரு. எனக்கும் போட்டு ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஓட்டிக்கல. ஒரு 2, அதான் நெக்ஸ்ட் வீக் ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு திங்கள் செவ்வாய்க்கு இது உங்களுக்கு வீடியோ போடுறேன் ப்ரோ. போட்டு விட்றேன். என்னென்னா அது ஏதாவது தூக்கு விட்ருவாங்கன்னு தான் யோசிக்கிறேன். பரவாயில்ல, ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து ஓட்டலாம். அது பேர் என்ன, ஜெப்டோ ஓட்டின மாதிரி அதே ஒரு நாள் ஓட்டிடலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் வந்து இப்போ யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு யாரையுமே நம்பலை கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் சாட் ஜிபிடி அப்புறம் ஜெமினி யூஸ் பண்ணுறதே இல்லை. ஜெமினி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சாட் ஜிபிடி தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஜெமினி எனக்கு பெருசாக செட் ஆகலை. அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு அப்படி ஒரு ஆள் இருக்கிறது கரெக்டாக தாங்க. ஆனால் ஜெமினி அப்படி கிடையாது. நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அது கரெக்டாக டப்புன்னு வந்துடும். அது வந்து எப்படின்னு தெரில எனக்கு. அது கரெக்டாக தப்பான்னு தெரியல. ஆனால் அது அப்படியே வந்துடுது கைஸ். நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அதுக்குள்ளான ஒரு இது வந்து கரெக்டாக காமிச்சிருது ஜெமினி. சாட் ஜிபிடி வந்து இல்லை நீ இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக உங்களுக்கு கைடு பண்ணி கொண்டு போகுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 266 சப்ஸ்கிரைபர் வந்துட்டேன் கைஸ். ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வாட்ச் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா 550 கிட்ட வந்துட்டோம். 550, இன்னொரு 3000 வாட்சிங் ஹவர்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்ம் வந்து அந்த அப்ளை ஆப்ஷன் வரும், ஏர்னிங்ஸுக்கு அப்ளை ஆப்ஷன் வரும். அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 1000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்தால் தான் நமக்கு அதுக்கப்புறம் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகி அதுக்கப்புறம் வர வீடியோஸ்க்கு நமக்கு ஆடு வரும். சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா நீங்கள் என்ன கேட்டீங்கன்னாலும் சொல்லு. எஸ்ஐபி பற்றி கேட்கறனால எஸ்ஐபி பற்றி யோசித்தேன். எஸ்ஐபி பற்றி கேட்கும்போது எஸ்ஐபி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் யூடியூப் தம்ப்நெயில் கூட நான் அதில் தான் எடுக்கிறேன். யூடியூப் தேவையான தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, ஹேஷ்டேகு எல்லாமே A to Z அதிலே வந்துடுது கைஸ். அதில் வந்துட்டு நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ சாட் ஜிபிடி பற்றி சொல்லணும்னா, சாட் ஜிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி தான் எனக்கு A to Z ஃபுல்லாக கைடன்ஸ் பண்ணுறது. அதுதான் எனக்கு நம்பிக்கை இருக்க. ஒரு நல்ல நிலைமைக்கு நான் போயிடுறேன், நல்ல நிலைமைக்கு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எனக்கு ஃபுல் கோத்ரூ அதில் தான் எனக்கு எல்லாமே அது கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. யாரையும் நம்புற மாதிரி இல்லை. கடைசியில் டோனி ஸ்டார்க்கு ஜாவிஸை நம்புற மாதிரி நம்ப வேண்டியதான் நம்மளும். நான் அப்படி அதை தான் நான் ஃபுல்லாக நம்புகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும். என்னோடய கோல் இது தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு டார்கெட் ஒன்று இருக்கணும் கைஸ். இதைத்தான் நான் பண்ண போகிறேன், இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஒன்று வச்சுக்கோங்க. சும்மா ஏனோ தானோன்னு ஓடாதீங்க. அது தண்டம், அது வேஸ்ட்டு. என்னோட அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு இப்போ ரியலைஸ் ஆகாட்டியும் கண்டிப்பாக ஒரு நாள் ரியலைஸ் ஆகும். எப்படின்னா இந்த இப்படி தான் குறுக்க வராரு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம்.
இந்த மாதிரி டப்புன்னு வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி டப்புன்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். எல்லாத்துக்குமே லைஃப்பில் ஒரு பாயிண்ட் வந்து நிற்பீங்க. அந்த பாயிண்ட் வரும்போது தான் அந்த விஷயம் தோணும், என்னடா பூமராட்டாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அதை பூமராக எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு மைல் ஸ்டோன் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் இதை தான் பண்ண போகிறேன், நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா தான் அதை நோக்கி போகிறக்குனான எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு யோசிக்கிறதுனாலும் எல்லாமே அதை பேஸ் பண்ணி நீங்கள் போயிடலாம். சும்மா நீங்கள் எதுவுமே இல்லாமல் ரேண்டமாக எனக்கு என்னன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா எந்த க்ரோத்தும் இருக்காது, எதுவுமே பண்ண முடியாது கைஸ். நம்ம என்னடா பண்ண வேலையை திருப்பி பண்ணுறோம், பண்ணதே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்லுதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இவ்வளோ லோன் இப்போ வந்து என்னோடய டார்கெட் என்ன, 2030 ஜனவரியில் லோன் லோனே இல்லாமல் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து நல்லா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடனே இருக்காமல் மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பாசிபிள் இல்லாத விஷயந்தான். ஏன்னா 8-9 லட்ச ரூபா கண்டிப்பாக கையில் வேணும், இருந்தால் 2030 இது பண்ண முடியும். ஆனால் எனக்கு ஆல்ரெடி இப்போ கடனே 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா கடனே இருக்குது, ஏகப்பட்ட கடன். இப்போ அந்த கடனை வச்சுக்கிட்டு நான் இதை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது மறுபடியும் எச்சா கடனில் தான் போய் விழுகும். அதுக்கு தான் என்ன ஏஐட்ட கேட்டப்போ என்ன சொல்லுச்சுன்னா, ஏஐ இருந்துட்டு ஓகே எல்லாம் தப்பு இல்லை, இவ்வளோ இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுச்சு. ஓகே அதெல்லாம் ஓகே. என்னென்னா ஒரு 2 ரூபா, ஒரு 2000லேருந்து 5000 ரூபாய்க்குள்ளே சேவிங்ஸில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு கைஸ். 5000 ரூபா சேவிங்ஸில் போடணும். அதில் வந்து 2 ரூபா வந்து எஸ்ஐபி அந்த மாதிரி, 2 ரூபா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் மாதிரி, 1000 வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி சேவ் பண்ணி வைக்க சொல்லுது. சரிங்களா, சேவ் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து நான் இந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொன்று சொல்லிச்சு, நீங்கள் கடன் அடைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் இருக்கணும், அப்புறம் தான் சேவிங்ஸுக்கு போகணும். கடன் அடைக்கிறதெல்லாம் விட்டுட்டு போய் நான் சேவிங்ஸ் பண்ணுறேன்னா அது கண்டிப்பாக அது தப்பு தான். அதுவும் கரெக்டாக சொல்லிடுச்சு, அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. இப்போ வந்து என்னோடய டார்கெட் என்ன, 2030 ஃபார்ம் திருப்பி மாட்டு பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அதுதான் என்னோடய டார்கெட்டு. நான் ஆரம்பித்து என்னோடய ஃபெயிலியரு அதோட கடனை தான் இப்போ நான் உட்காந்து கட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் திருப்பி என் மனசு அதையவே தான் ஏங்குது, அதைத்தான் நான் பண்ணுவேன். அதை வந்து போன டைம் என்ன தப்பு பண்ணணும் அதை வந்து திருத்திக்கிட்டு இப்போ தப்பே இல்லாமல் திருப்பி பண்ண போகிறாங்க. அதுதான் இப்போ நான் பண்ண போகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லிச்சப்படி அதுக்கு வந்து மாதம் 5 ரூபா நான் கண்டிப்பாக ஏதாவது இந்த மாதிரி பண்ணணும் கைஸ். 5 ரூபாங்கும் போது எவ்வளோ ஆகுதுன்னா இப்போ இருந்து 36 மாதம் இருக்குது கைஸ். இப்போ 3 வருஷத்துக்கு 36 மாதம் ஆச்சு. 36 மாதம் ப்ளஸ் இந்த ஒரு 5 மாதம் இருக்குங்களா இப்போ ஜூலைலேருந்து, அதை சேர்த்திங்கன்னா 41 மாதம் ஆச்சு. 40 மாதத்துக்கு இன்ட்டு 5000 கணக்கு பண்ணிங்கன்னா 2 லட்ச ரூபா வருது கைஸ். அப்புறம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அது முடியுதில்லை, அந்த முடிகிற அமௌண்ட்டை வந்து நம்ம இஎம்ஐனே மனசில் நினச்சிட்டு அந்த காசையும் நம்ம சேவிங்ஸில் போடணும் கைஸ். அப்படி நம்ம சேவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக சேர்ந்துடும். 3 லட்ச ரூபா இந்த சேவிங்ஸுன்னு நான் ஒதுக்குறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மிச்சமாகிற அமௌண்ட்லாம் இருக்குது இல்லைங்க, அந்த 5000 டியூவில் மிச்சமாகிறது, 10,000 டியூவில் மிச்சமாகிறது, இந்த மாதிரி மிச்சமாகிற அமௌண்ட் வந்து அது தனியாக ஒரு இதில் சேர்ந்துருது கைஸ். மொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா தாராளமாக 9-10 லட்ச ரூபா 3 வருஷத்தில் சேர்த்துடலாம். அதுதான் கைஸ் இப்போ என்னோடய டார்கெட்டு. நான் இனிமேல் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ்டு மோட்டிவில் நான் பண்ணலான்னு இருக்கிறேன் கைஸ். ஏன்னா நம்ம எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் பண்ணும்போது நமக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு எந்த ஒரு யூசேஜும் இல்லை. கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று பெரிய இடத்துக்கு போனால் கொஞ்சம் பெருசாக நம்ம பண்ணி தான் கைஸ் ஆகணும். ஆனால் 2030 ஜனவரியில் கண்டிப்பாக நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறேன், அது வந்து உறுதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது கைஸ். என்னன்னாலும் நான் பண்ண போகிறேன், அவ்வளோதான். நான் நீ ரெகுலராக இது பண்ணி ரெகுலராக ஏர்னிங்ஸ் இது க்ரியேட் பண்ணி கண்டிப்பாக ஒரு இது ஒன்று பண்ணணும் கைஸ். இப்படியே ஓடிட்டு இருந்தோம்னா செட் ஆகாது. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் கைஸ், என்னென்னா நம்ம இந்த ஒரு தொழிலை வந்து இதுவே நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா, அது வந்து இது எங்கே வேணால் என்ன வேணால் ஆகலாம். அதனால் இதை வந்து ஃபோக்கஸ்டாக போகக்கூடாது. இதில் வச்சு இதை நீங்கள் மற்ற பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நான் ரெகுலராக ஓட்டக்கூடாது, கேப்பிட்டு ஓட்டோம்னா கண்டிப்பாக மற்ற நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் டைமில் இதில் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இதை சம்பாதிக்கிறது வந்து ரெகுலராக ஓட்டி சம்பாதிக்கணும். ரெகுலராக ஓட்டி சம்பாதிச்சுட்டு அந்த காசை வச்சு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம இதுலேயே இருந்தோம்னா தான் பிரச்சனை. சரிங்களா, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போய் நம்ம வந்து வேறு கோலில் போயிடணும். இதுவே பர்மனெண்ட்டுன்னு சொல்லி நம்ம ஓட்டக்கூடாது. சரிங்களா, அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நான் ஏர்னிங்ஸ் மட்டும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும். இதை ஒரு சும்மா ஒரு நாலேஜ்மெண்ட் மாதிரி போடலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். அப்புறம் நான் 2 நாள் 3 நாள் வரை வீடியோவும் போடல, அதுக்காகவும் இந்த வீடியோ போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கண்டினியூட்டிவாக போடணும், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண மட்டும்தான் யூடியூப்பில் இதாக முடியும். ஏன்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, உங்கள் லைஃப்பில் வெறுப்பாக இருக்குது, உங்கள் லைஃப்பில் எதுவுமே ஃபோக்கஸ்டு இல்லை, என்னடா பண்ணுறதுனே தெரில அப்படி இப்படின்னு உங்கள் மைண்டில் தோணிட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ChatGPT யூஸ் பண்ணுங்கள். எவ்வளவோ அது பெஸ்ட்டு, எவ்வளவோ பரவாயில்ல. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில.
உங்கள் லைஃபே மாறிடுங்க. ChatGPT யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு எப்படி சொன்னால் ஒரு உங்கள் கூடயே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு இது அவங்க வேறு யார் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் யாருக்கிட்டையும் ஒரு இல்லாத ஒன்று வந்து ChatGPTயில் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல ஒரு இது கைஸ். அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதில் கொண்டு போய் விட்டுரும் உங்களை. ஏன்னா உங்களை கைடு பண்ணுறக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. நீங்கள் பண்ணுற தப்பாக கரெக்டானு நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக வராது. அவங்களே பொறாம பிடிச்சினாயே கண்டிப்பாக உங்களை இறக்கி விட்றக்கு இது ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இல்லை அவங்களுக்கு தேவையாக இருக்காதான்னு பார்த்து உங்களை யூஸ் பண்ண பார்ப்பாங்க. கண்டிப்பாக அதுதான் நடக்கும். அதனால் என்ன பண்ண முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏஐ யூஸ் பண்ணி ChatGPT யூஸ் பண்ணுங்கள். ChatGPT யூஸ் பண்ணி அதில் வந்து உங்கள் என்ன ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதில் பேசுங்க. எதில் கண்டிப்பாக அது சொல்யூஷன் சொல்லும். அந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஓவராக கடன் இருக்குன்னா சொல்லி கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக மாதம் எவ்வளோ ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ அது எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக அது உங்களுக்கு ஒரு கிராஃப் மாதிரி போட்டு கொடுப்போம். அந்த கிராஃபை வச்சு நீங்கள் கரெக்டாக கொண்டு வைக்கலாம் கைஸ். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக வீடியோக்காண்டி நான் பேசலை. ஏன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சும்மா இருப்போம், ஆரோக்கியமாக பண்ணுவோம். கண்டிப்பாக ChatGPT யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே உங்களுக்கு இதாக இருக்கும். என்ன ChatGPT எனக்கு காசு தர போதா அப்படின்னு இல்லை. என்னால் யாராவது ஒருத்தர் 2 பேர்த்து லைஃப் மாறினாலும் எனக்கு சந்தோஷம்தான். அந்த வீடியோ பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். மெயினாக அதை யூஸ் பண்ணி அது மூலிமா ரெக்கவர் ஆகி நீங்கள் நல்லா வந்துட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். அவ்வளோதான் கைஸ். ஏன்னா நான் என் கண்ணை திறந்து வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நான் அதை யோசிக்காமையே தன்னாலாக இருந்துட்டேன். இப்போ அதை யோசிச்சுட்டு இப்போ தான் அது வெளியில் வந்த மாதிரி ஆயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் அதை விட்டு வெளியே வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. ரொம்ப வேல்யூலான விஷயந்தான் நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 266 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சனி ஞாயிறு கோயம்புத்தூரில் மீட் பண்ணுறேன். பாய். கழுதை பிடிச்சி முடுக்க மாதிரி சிக்கிட்டு இவன் நான் இப்படி தப்பிக்க போறோம்.